ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ வந்திருக்க இடம் பத்மநாபபுரம் பேலஸ். அப்படியே 2 டிக்கெட்டை போட்டு அப்படியே என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போகலாம். பார்த்தா 3 பேர் ரவுண்டு கட்டி நிற்கிறாங்க. அவங்களையும் தாண்டி அப்படியே உள்ளே போயாச்சு. போய் பார்த்தா எல்லாம் வெட்ட வழியாக இருக்குது, ஃபுல்லாக பூந்தோட்டமாக இருக்குது. அப்படியே மேலே பார்த்தா அப்படியே கட்டிட கலைங்க. இதை கட்டினவங்க எல்லாம் அப்படியே கட்டிட கலைஞர்கள். எல்லாம் மரத்தினால ஆன ஒரு கட்டடங்க. சும்மா முதல்லயே ஒரு சிட் அவுட்டுங்க, வீட்டோட சிட் அவுட். இது இப்போ பாருங்க, சிட் அவுட்டு. இப்போ மேலே போகிறோம். அப்பாடா, மேலே ஏறியாச்சுங்க. அப்படியே மேலே போனால் அங்கே ஏதோ எக்ஸ்பிளேஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம அங்கே போக தேவையில்ல, அப்படியே லெஃப்ட் சைடு போயிடலாமா? இங்கேயும் ஒரு பூந்தோட்டம். அப்படியே திரும்பினா அங்க பாருங்க, இதான் வராந்தன்னு சொல்லுவாங்கல்ல சிட் அவுட்ல, அதாங்க இது. நல்லா பாருங்க. அடுத்து இது ராஜா உட்கார்ற ஒரு கல் கல் இருப்பிடம். இது வந்து ஒரு சேர். இது ரெண்டுமே சிட் அவுட்ல இருக்குங்க. இது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அப்படியே மேலே போகுதுங்க. அப்படியே மேலே ஏறி மேலே என்ன இருக்குதுன்னு பார்க்க போறோம். அப்படியே ரைட்ல திரும்பினா இது வந்து ஒரு ராஜாவோட சட்டசபை. அங்க வந்து இங்கதான் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் மந்திரிகளோட கூட ராஜா டிஸ்கஸ் பண்ணுவாரு. சரியா? அதுல வந்து அந்த பச்சை கலர் போட்டிருக்க சேர் தான் ராஜாவோட சேர். இது எல்லாமே மந்திரிகள் மற்றவங்க எல்லாம் உட்கார்றது. இது எல்லாமே ஃபுல்லா மரங்க, எல்லாமே மரம். இந்த அரண்மனையோட சிறப்பே மரம் தான். சரியா? இதுதான் மெயின். அதுக்கப்புறம் அப்படியே லெஃப்ட் சைட்ல அப்படியே கீழே போனா இது ஒரு கனெக்ஷன், இன்னும் ஒரு பில்டிங் கனெக்ஷன் மாதிரி 2 கல் வச்சு அப்படியே இடது பக்கம் அப்படி வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ள போறோம். இது வந்து ஒரு உணவு கூடங்க. பாருங்க எவ்வளவு லென்த்தா இருக்குன்னு பாருங்க. இதே மாதிரி ஒரு ஃப்ளோர் கீழே இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுல கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல உட்காந்து சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்ச அரண்மனைகள் உள்ள எல்லா வேலை செய்யறவங்களும் இங்கதான் சாப்பிடுவாங்களோ அப்படின்னு தோணுது. வந்து மேல இருக்க எல்லாமே மரம், கீழே ஃப்ளோர். ஸோ நல்லா தாங்க இருந்துச்சு. இடது பக்கம் பார்த்தாக்கி அங்கேயும் ஒரு அறை இருக்குது, அது பூட்டி இருக்குது. அது யாரோட அறைன்னு தெரியல. வியூஸ் நல்லா இருக்குங்க. எல்லாத்துலயும் ஜன்னல் போட்டிருக்காங்க, எல்லா உணவு கூடத்துலயும் இந்த மாதிரி பார்க்கலாம் ஏற்றி. ஸோ அப்படியே இந்த பக்கம் பாருங்க. அன்னைக்கு ரொம்ப க்ரௌட் அதிகம், இதுதான் க்ரௌடு. ஸோ சைட்ல ரைட் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தீபம் ஏத்துறதுக்கு கல் வந்து பதிச்சிருப்பாங்க சோத்துல. இரவு நேரத்துல வந்து இங்க வந்து எல்லாம் சாப்பிட வர்றதுக்கு அந்த தீபம் அங்க பாருங்க. இதெல்லாம் அந்த காலத்துல உள்ள, இதான் அந்த காலத்துல உள்ள லைட்ஸ். இதுலதான் ஒளிரும் அப்படியே தீபம். பாருங்க, இப்பதான் எல்லாம் லைட்டை போட்டு விட்டீங்க, தீபத்தையே காணும். இப்படி பாருங்க, மேல எல்லாமே மரம். அந்த ஓடு மட்டும் புதுசுங்க, ராஜா காலத்து கிடையாது, இப்பதான் ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ரிமைனிங் எல்லாம் ராஜா காலத்து தான். நம்பலாம். பாருங்க ஜன்னல், எல்லாம் நிறைய ஜன்னல் இருக்கு. நல்லா வியூ பார்த்துக்கலாம், சாப்பிடலாம், வெளியே பார்க்கலாம். அப்படி ஒரு உணவு கூடம். சூப்பருங்க. அடுத்து போலாமா? அப்படியே அப்படியே கீழே இறங்கினா இதெல்லாம் இப்ப கிரியேட் பண்ண கார்டன் தாங்க இருக்கும். அந்த டைம்ல எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. இது வந்து ஒரு ராஜாவை முக்கியமான ஆட்கள் சந்திக்கிற இடமா. அதோடைய டாப் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து ஒரு மரத்தினால செதுக்கின ஒரு சிற்பம். இது கல்லு கிடையாது,
ஃபுல்லா மரம். இது வந்து வாழைக்கொலைன்னு நினைக்கேன். வாழை மரத்தை நம்ம கட்டுவோம் இல்லையா கொலையோட, அதோடைய சிற்பம். அடுத்து இதை பார்த்தீங்கன்னா இது வந்து கவர்டு விண்டோ மாதிரிங்க. ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு, எல்லாமே கவர் பண்ணி மரத்தால கட்டிட்டாங்க. ஆனால் விண்டோ மாதிரி கேப் போட்டிருக்காங்க. இது வந்து அரண்மனைக்குள்ள சுற்றி இருக்கிற 2வது மாடியில் இருக்கிற சிட் அவுட்டை கவர் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. இதோடைய ஸ்பெஷல் என்னன்னா, அங்கிருந்து வெளியே இருந்து யாராவது பார்த்தா நம்மளை தெரியாது, பட் நம்ம இங்கிருந்து தெளிவாக எல்லாரையும் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இருக்கு. மேபி அதுவாக தான் இருக்கும்னு தோணுது. அதுக்கப்புறம் பாதை அப்படியே இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போகுது. மேலே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில எல்லாம் பிளாக் கிளாஸ் போடுவோம்ல, உள்ள இருந்து வந்து பார்த்தா வெளியே தெரியும், வெளியே இருந்து வந்து பார்த்தா உள்ள தெரியாது. அந்த மாதிரி தான் இந்த விண்டோஸ் எல்லாமே அப்போவே பிரதிபலிச்சிருக்கு. ஸோ இது வந்து சும்மா உட்கார்ந்துருக்கிற இடம்னு நினைக்கிறேன். அரண்மனையில் ஒரு பகுதி நடந்து வர வழியில். சரி, அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஊஞ்சால் கிடக்குதுங்க. அதில் போய் ஆடலான்னு போனேன். அங்கே நின்று ஒரு ஸ்டாஃபு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால திரும்ப வந்துட்டேன். அப்படியே குனிஞ்சு உள்ள போறேன். பாருங்க, எல்லா இடத்துலயும் அதே விண்டோ தான். சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா எல்லா சிட் அவுட்டையும் கவர் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கேப் தான் இருக்கும் அரண்மனைக்கு வெளியே. அந்த சிட் அவுட் மாதிரி சுத்தி அரண்மனையை சுத்தி காவலர்கள்லாம் நிற்கிறதுக்கு கொஞ்சம் கேப் இருக்கும், ஒரு 2 அடி 3 அடி கேப். அந்த கேப்பை இந்த மாதிரி ஃபுல்லா மரத்தினாரான விண்டோவை வச்சு கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல வந்து காவலாளி இருந்தா கூட வெளியே தெரியாது. இதுவும் ஏதோ ஒரு மரப்பலகை தாங்க. இது வந்து வெளியில இருக்கிற பூந்தோட்டம், விண்டோ வியூ. ஸோ நல்லா தான் இருக்கு. இங்க பாருங்க, இது எல்லாமே கனெக்ஷன். ஒரு பில்டிங் விட்டு இன்னொரு பில்டிங் கனெக்ஷன், மரத்துல ஆன கனெக்ஷன். இதுதாங்க ராஜாவோட பெட்ரூம், மெயின் ஏரியா. இது வந்து மூலிகை கட்டலாங்க, அந்த கட்டில். இது வந்து ராஜாவோட செப்பரேட் சின்ன பாத்ரூம். ஓகே, இந்த சிறுநீர் எல்லாம் கழிக்கிற மாதிரி ஒரு பாத்ரூம். இன்னும் கிளியரா நிறையா இருக்கும், தெரியல கிளியரா, பட் அதுக்காக 2ல ஏதாவது ஒண்ணுதாங்க. ஸோ அதுக்கு டைரக்டா ஒரு விண்டோ வேற. அப்படியே அந்த பெட்ரூமுடைய டாப் எல்லாம் பாருங்க, எல்லாம் மரங்க, எல்லாம் எல்லாம் மரம். இது வந்து ராணியுடைய ஒப்பனை அறை. பாருங்க, கண்ணாடி, ஒரு ஊஞ்சல், அவங்க ஆடிக்கிட்டே அப்படியே மேக்கப். அந்த காலத்திலேயே 2 இருக்கு, இந்த பக்கமும் 1 இருக்கு, அந்த பக்கமும் 1 இருக்கு. ஒரு ராணி இருந்தா 1 யூஸ் பண்ணிக்கலாம், 2 ராணி இருந்தா 2 யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த பக்கமும் 1 இருக்கு. பாருங்க, ஒரு இதே மாதிரி ஒரு ஊஞ்சல், அங்க பாருங்க ஒரு கண்ணாடி. மறுபடியும் அதே சிட் அவுட் வழியா அப்படியே சுத்தி சுத்தி வரோம். எல்லாமே மரத்துல கவர்ட்டு பாருங்க, எங்கேயுமே கேப் கிடையாது. நீங்க அரண்மனையை பார்க்கவே முடியாது. வெளியே இருந்து பார்த்தா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அடுத்ததாங்க ஒரு மெயின் டாபிக், பாத்ரூம். அந்த காலத்திலேயே நம்ம ஆளு டிசைன் பண்ணிருக்கான் பாருங்க, எவ்வளவு அற்புதமா. இதுல வெஸ்டர்ன் வேற இருக்கு, நாங்க வெஸ்டர்ன் கட்டி தரோம். இது வந்து பாத்ரூம் போறதுக்கு வெளியே இருக்குதுங்க, அமர்ந்து வெயிட் பண்ற ஏரியாவா இருக்கும். அப்படி நான் வெஸ்டர்ன் எடுத்து கட்டி தரேன் பாருங்க. வெஸ்டர்ன் வேற அப்பவே பிளான் பண்ணிருக்காங்க. ஆமா, இப்பதான் ஒன்னா கண்டுபிடிச்சு மேல வந்துட்டு இருக்கோம். பாருங்க பில்டிங் பாருங்க, அப்படியே ஏக்கர் கணக்கில் அப்படியே விரிஞ்சு கிடக்குது அரண்மனை. இது ஏதோ போர்டு ஏதோ எழுதியிருக்காங்க, படிக்கிற மூடு இல்ல, அப்படி போயிரும் அந்த பக்கம். அடுத்த ஒரு கனெக்ஷன், அடுத்த பில்டிங் போறதுக்கு. அப்படி சைட்ல அப்படி பார்த்தா ஒன்றும் இல்லை, அங்க யாரோ பேசிட்டு இருக்காங்க. போயிடுவோம், நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை. இதுல உட்காந்து சீட் ஆடலாங்க, சீட் ஆடலாம், விளையாடலாம். ஸோ இதுலயும் ஃபுல்லா மரத்துல கவர் பண்ணியிருக்காங்க. இந்த காவலாளிகளுக்கெல்லாம் பொழுதுபோக்குற ஏரியாவா இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. இது வந்து முன்னாள் ஆபீஸ், அந்த அரண்மனை இருக்கும்போது இது வந்து அலுவலகமா செயல்பட்டு இருந்திருக்கு. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இடது பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃபீஸா அப்படியே போயிட்டு இருக்கோமா, அப்படியே நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு அப்படியே டர்ன் பண்ணீங்கன்னா ஃபுல்லாக வெட்ட வழியாக இருக்கும். இப்போ பாருங்க, சரிதா? ரோடு தெரியுதா? பஸ் எல்லாம் நிற்கிது தெரியுதா? இதுதான் அந்த பக்கம் இருக்க
கோட்டை சோறு கூட இல்லை. அந்த அளவு மாறி இருக்கு இந்த ஏரியா. எதை பார்த்தாலும் டு நாட் டச்னு போட்டிருக்காங்க. நாங்களும் டச்சும் பண்ணாத மாதிரி போறோம். இது என்ன ஏரியான்னு தெரில. அப்புறம் நிறைய போட்டோஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப கிளாரிட்டியா எடுக்க முடியல, ஏன்னா கிளாஸ் எல்லாம் ரொம்ப பழசா இருந்துச்சு. ஸோ அப்படியே மூவ் ஆகி அடுத்ததுக்கு போகலாம். ஒரு சில போட்டோஸ் தெளிவா இருக்கு. பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஓவியம் தான். ஸோ அந்த காலத்துல வரைஞ்ச ஓவியமா இருக்கும். அந்த காலத்துல கேமரா கிடையாது இல்லையா. இது வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ், ராஜாவுடைய அரண்மனையில இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸ். இங்கதாங்க வெஸ்டர்ன் பாருங்க, வெஸ்டர்ன் டாய்லெட் பாருங்க, சுத்தி சுத்தி எடுத்து காட்டுறேன். அப்படியே நீங்க அப்படியே சாஞ்சி இருந்துக்கிட்டு, குறுக்க பேக்கில் சாஞ்சிக்கிட்டு, கால் ரெண்டையும் நீட்டி போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்க இப்ப இருந்து இருந்து யூஸ் பண்ற வெஸ்டர்ன் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அங்க அப்ப படுத்து கிடந்துட்டு யூஸ் பண்ற வெஸ்டர்னே கண்டுபிடிச்சிருக்கீங்க பாருங்க. அப்ப எந்த அளவு யோசிச்சுப்பாங்க. ஓகேங்க, அப்படியே ஃபைனலா எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு நிம்மதியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த இது என்ன இடம்னா அப்படியே பாருங்க, அப்பா இதுதாங்க. நல்லா டயர்டாகி ஸோ இதுக்கு ஒரு டீயோ ஜூஸோ போட்டுட்டு அடுத்து நம்ம பிரயாணத்தை தொடங்குவோம். அப்படியே டீயை குடிச்சு ஸ்டார்ட் பண்ணா ஒரு மியூசியம் ஒன்று இருக்கு, அதை பார்த்துருப்பாங்கன்னு சொன்னாங்க. உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ராஜா யூஸ் பண்ண சேரு, குத்து விளக்கு, அப்புறம் அவர் படிக்க வச்சிருங்க, இதெல்லாம் படிக்க வச்சிருக்க அந்த ஸ்டாண்டு. இதுக்கு பேர் வந்து ஏதோ சொல்லுவாங்களே, நெல்லெல்லாம் போட்டு வைப்போம்ல, தானிய களஞ்சியம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் ஒரு குட்டி பீரோ இருக்கு, இது அரசர் காலத்துல யூஸ் பண்ணதான். இந்த சேரு, டேபிள், அப்புறம் பாருங்க அந்த தண்ணி குடிக்கிற ஜாடி, அப்ப இருக்கிற ஒரு ரங்கு பெட்டி, சாஞ்சி இருக்கிற சேரு, அப்புறம் அந்த மியூசிக் ரேடியோ எல்லாம் அப்படியே வச்சிருக்காங்க மியூசியத்துல. இன்னும் இது ஒரு மியூசியம்னா இது வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தாங்க. இதுவும் தங்குற ஏரியாவும் இருக்குது. இது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான், அதை மியூசியமா மாத்தி வச்சிருக்காங்க. இங்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியும் இருக்குது. இது குளிக்கலாம். நான் லாஸ்டா கட்டி தரேன். இது வந்து அரசருடைய சப்பல். அப்பவே அவரு மரச்சப்பல், அப்பவே ஹில்ஸ், ஃப்ரண்ட்ல ஹில்ஸ், இப்ப போறதும் பேக்ல பாருங்க. வீணை, அப்புறம் தபேலாவா, தபேலா எல்லாம் தூசி அடைஞ்சு அப்படியே இருக்கு. ஃபயர் எக்ஸ்டென்ஷன்லாம் இந்த காலத்துல உள்ளது, அந்த காலத்துல உள்ளது கிடையாது. ஊஞ்சல், கண்ணாடி, ஜாடி, அப்போ யூஸ் பண்ண பொருள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வச்சிருக்காங்க. நம்மவும் பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு ஓவியம் இருக்கு பாருங்க. இது அந்த காலத்து ராணியா இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு, தெரில. அப்படியே போயிடுவோம் பாருங்க. அப்ப சொப்பு சாமான்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்களே, அதெல்லாமே இருக்கு பாருங்க. எல்லாமே தண்ணி பிடிக்கிறது, அப்புறம் தண்ணி குடிக்கிறது, அப்புறம் அந்த பொரியல் எல்லாம் பரிமாறுறது, பக்மான்ஸ் லைட்டா அது. ஆமா, ஸோ எல்லாமே வச்சிருக்காங்க இன்னும் அங்க. கொட்டுவோம், நல்லா பாத்துங்க. இதெல்லாம் 90s காலத்துல பார்த்துருப்போம் நாம, சிலவங்க பார்த்துருப்பாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்குலாம் எனக்கு தெரியாது, கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. அப்படியே ரைட் சைட்ல போலாமா? உரல். இந்த உரல் 90s எல்லாத்துக்குமே தெரியும் எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட்ல இருக்குதுன்னு தெரியும், லாஸ்ட்ல இருக்குன்னு தெரியும். இந்த சென்டர்ல இருக்கிறது கண்டிப்பா 90ஸ்க்கு தெரிய வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. ஆனால் அதுக்கு முன்னாடி தான் இது எல்லாம் இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அது வந்து உளுந்து திரிக்கிறது மாதிரி ஒரு உரல்னு நினைக்கிறேன். நான் பார்த்தது இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறதும் லாஸ்ட் இருக்கிறதும் தெரியும், சென்டர்ல இருக்கிறது நான் பார்த்தது இல்லை. நமக்கு சமையல் கட்டு, காய்கறி எல்லாம் பச்சை பசைன்னு இருக்குன்னு பார்க்காங்க. எல்லாம் பிளாஸ்டிக், சும்மா சோக்காக வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாம் பச்சை பச்சையா இருக்கு. அந்த லைட் எல்லாம் நிறைய இருக்கு பாருங்க. தெக்மாஸ் லைட்டா, ஏதோ லைட்டு, இதெல்லாம் சமையல் கட்டு. ஏதோ இப்பதான் எல்லாரும் சமைச்சுக்கிட்டு எழும்பி போன மாதிரி இருக்கும் பாருங்க. அப்படியே அடுப்புல அப்படியே இருக்கும், புட்டு குடம், பானை எல்லாமே.
நம்ம வரக்கு முன்னதான் யாரோ எழுப்பி போன மாதிரி இருக்கும். எல்லாம் அப்படியே வச்சுட்டு யாரோ ஓடி போயிருக்காங்க இங்க இருந்து. அதனால அப்படியே இருக்கு எல்லாமே. இது ஒரு அந்த சிறப்பினர் விருந்தினர் மாளிகையில உள்ள ஒரு சின்ன சமையலறை. தனியா வெளியே ஒரு விருந்தினர் மாளிகை இருக்கு, அதுல ஒரு சின்ன சமையலறை தான் இது. இதுதான் அந்த வெளிப்புறம், அந்த இப்ப பார்த்த மாளிகையோட வெளிப்புறம். இது வந்து கேரளா கவர்மெண்ட் ஏதோ கல்வெட்டு வச்சிருக்காங்க, யாரு கட்டி கொடுத்தான்னு தெரியல. ஆனா 2012 நடந்திருக்குது. இதுதான் அந்த குளிக்கிற ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த இங்கதான் அங்க உள்ள இருந்து வழி இருக்குங்க. அந்த சிறப்பு விருந்தினர் மாளிகையில இருந்து அந்த ராஜா குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து குளிக்கிறதுக்கு வழி இருக்கு. அது வழியா வந்து குளிப்பாங்க. இது அடுத்த ஏரியா. அப்படியே லெஃப்ட்ல போலாம். இப்ப லெஃப்ட்ல போனீங்கன்னா இதெல்லாம் முன்னாடி சமையல் பண்றதுக்கு யூஸ் பண்ண ஏரியா மாதிரி இருக்கு. ஆனா கொஞ்சம் அழிஞ்சு இருக்குது பெருசா. இது வந்து யாரும் பராமரிக்கலன்னு நினைக்கிறேன். வாங்க, இது வந்து நம்ம பராமரிக்கல அப்படியே போட்டிருக்காங்க. நமக்கு அப்படியே ரைட் சைட்ல போங்க பாருங்க. இதுதான் அந்த குளிக்கிற ஏரியா. இப்படி இறங்கிதான் அந்த குளத்துக்கு போகும். இப்படி இறங்கி அரண்மனையில இருந்தே போய் குளிச்சுக்கலாம். குளப்புறா அப்படின்னு இதுக்கு பேருன்னு நினைக்கிறேன். ஸோ இறங்கி குளிச்சுக்கலாம். அரண்மனையில மட்டும் சுமார் 3-4 குளம் அங்கங்கேயே வெட்டி போட்டிருக்காங்க குளிக்கிறதுக்கு. நம்ம இப்ப ஸ்விம்மிங் பூல் கட்டுற மாதிரி. இது ஒரு கிச்சன் ஏரியாங்க. இது பாருங்க, இது உரல்லாம் இருக்குது பாருங்க. இதுல நீங்க என்ன வேணும், சம்மந்தி இடிக்கலாம், மசாலா அரைக்கலாம், எல்லாமே பழசு. ஃபயர் எக்ஸ்டென்ஷன் தவிர தீபயத்திற்கு கூண்டு எல்லாம் வச்சிருக்காங்க. இங்கதான் வந்து மசாலா ரிலேட்டட் எல்லாம் ப்ராசஸும் இங்கதான் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு. இது தண்ணி பிடிக்கிற தொட்டி. ஸோ சமையலுக்கு தேவையான தண்ணி எல்லாமே இதுல சேமிச்சு வைப்பாங்கன்னு தோணுது. ஸோ கல்லுல தொட்டிங்க, தண்ணி பிடிக்கிற தொட்டி. சரி, அதே மாதிரி தண்ணி வடிஞ்சு போகிறதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்ப ஸ்டீல் எல்லாம் வைப்போம்ல ரெஸ்ட் ரூம்ல, கீழே தண்ணி வடிஞ்சு போறதுக்கு ஹோல் எல்லாம் போட்டு அதை கல்லுல பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. கல்லுல ஹோல் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ நம்ம இப்ப பண்ண எல்லாமே அந்த காலத்திலேயே ராஜாமார்கள் கல்லுலயே பண்ணிட்டாங்க. சரியா, இது வந்து வெளியே உள்ள ஒரு ஸ்பேஸ். அப்படியே பில்டிங் பாருங்க, அந்த இடத்துல இருந்து அப்படியே சுத்தி இருக்கிற பில்டிங். ஸோ எல்லாமே ஒரு ஏக்கர் கணக்கில் அப்படி இருக்குங்க. இதெல்லாம் கெஸ்ட் ஹவுஸ். கெஸ்ட் ஹவுஸ்ல எல்லாம் ஃபுல்லா இருட்டா இருக்கு, ஏதோ சந்திரமுகி பங்களா மாதிரி. ஒரு லைட்டு கூட கிடையாது. எல்லாமே மரம், எல்லாமே கெஸ்ட் ஹவுஸ். இது கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிற செப்பரேட் பாத்ரூமுங்க. ஒரு பாத்ரூமுக்கு 3 ஜன்னல் போட்ட ஒரே ஆளு நம்ம ஆளு தான் பாருங்க. இங்க ஒரு ஜன்னல், அங்க ஒரு ஜன்னல், அங்க ஒரு ஜன்னல், ஒரு டபுள் டோர் இது வாசல். இது வந்து நடன மண்டபங்க. இங்கதான் நம்ம சந்திரமுகி டான்ஸ் மாதிரி ஒரு நடன மண்டபமோ. இது எல்லாமே இது கல்லு. இதுல இருக்கிற எல்லாம் சைட்ல இருக்க எல்லாம் கல்லு, மரம் கிடையாது. மேல டாப்பு மரம்னு நினைக்கிறேன். இதுமாரி நீங்க எல்லாம் கல்லு, சாரி எல்லாமே கல்லு தான் நினைக்கிறேன். இந்த ஏரியா மட்டும், இந்த மண்டபம் மட்டும் எல்லாம் கல்லு. ஒரு நடன மண்டபமா தான் இருக்கணும். வாங்க அப்படியே போலாம். நல்லாதான் இருக்கு பாக்குறதுக்கு சுத்தி சுத்தி. எல்லாமே ஓடு வச்சு கட்டியிருக்காங்க. மரமும் ஓடும் தான், பெரியாசா கற்கள் எல்லாம் இல்ல. இது அங்க இருக்கிற ஒரு கிணறு. அப்படியே இன்னொரு மியூசியத்துக்கு போயிட்டோங்க. இது வந்து சோடி மேப் எல்லாம் வச்சிருந்தாங்க. சரி, இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே ரைட் சைட்ல போனா நம்ம வந்து மெயின் ஏரியா பார்ப்போமா. மெயின் ஏரியாலாம் அந்த சிலைகள், ஆயுதங்கள், இந்த மாதிரி ஏரியாவுக்கு போவோம். ஓகேவா, இதுல பெருசா நம்ம டைம் பண்ண தேவையில்ல. அப்படியே போயிடலாம். ரைட் சைட்ல போட்டு மூவ் பண்ணுங்க. பாருங்க, இது வந்து ஒரு கல்வெட்டு வச்சிருக்காங்க. ஃபாஸ்டா மூவ் பண்ணிடலாம். இதெல்லாம் இதெல்லாம் ஒரு சிற்பங்கள் ஸ்பெஷலா அங்க மியூசியத்துல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது காளி சிற்பம், கிளி. இதெல்லாம் காயின்ஸ், அங்க ராஜா காலத்துல யூஸ் பண்ண காயின்ஸ் எல்லாமே உள்ள அங்க வச்சிருக்காங்க பார்வைக்கு. நீங்க கிட்ட போய் பார்த்தாங்க தெளிவா தெரியும். ஃப்ரீயா இருந்தா ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்தா கண்டிப்பா அந்த அரண்மனையை ஒரு போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ
காயின்ஸ், அந்த காலத்துல உள்ள காயின்ஸ், கோல்ட்ல கூட நம்ம காயின்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப கோல்ட்ல காயின்ஸ் வச்சா என்ன ஆகும்னு தெரியும்ல, அவ்வளவுதான். ஸோ கோல்டுல கூட அங்க பாருங்க, இதெல்லாம் கோல்டு மேல இருக்கிறது காயின். இதெல்லாம் காயின் வைக்கிறதுக்கு ஒரு போர்டு. அந்த காலத்துல எல்லா காயினும் வச்சு யூஸ் பண்றதுக்கு ஒரு போர்டு. என்ன பார்வதி ஆப் ரூபா. இல்ல சங்கடம் என்னன்னா, எல்லாமே மலையாளம் இங்கிலீஷ்ல மட்டும்தாங்க இருக்கு, எங்கேயுமே தமிழ் இல்லை. ஆனா தமிழ்நாட்டுல தான் இந்த அரண்மனை இப்படி இருக்கு. இதோடைய ஆட்சி காலத்துல இது வந்து கேரளாவோட சேர்ந்து இருந்திருக்கலாம், பட் இப்ப தமிழ்நாட்டுல தான் இருக்கு. ஆனா தமிழும் மட்டும் எங்கேயுமே இல்லை, இங்கிலீஷும் மலையாளம் தான் எல்லா இடமும் மேக்சிமம் இருக்கு. ஸோ இதுல தமிழும் கொண்டு வந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. திருவாங்கூர் ஒன் சக்கரமா. சரி போலாம், அடுத்து போலாம். இது வேலைக்காவது. இது ஒரு சிவலிங்கம் அங்க வச்சிருக்காங்க. இதாங்க மெயின் ஏரியா பாருங்க. அப்போ யூஸ் பண்ண ரேர் விளக்குங்க இது எல்லாமே. பாருங்க ஓனா காட்டுறப்பா ஜூம் பண்ணி. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பான விளக்கு. பாருங்க இது ஒரு டைப்பான விளக்கு ரைட் சைட்ல இருக்குது. தீபம் ஏற்றலாம். லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ஒரு டைப்பான விளக்கு. அப்புறம் ஒரு குடுவை, மேல இருக்கிற விசிறி, விசிறியில கைப்பிடிலாம் போட்டு வச்சிருக்காங்க சூப்பரா. அதை பிடிச்சிட்டு அப்படியே விசிறது. பாருங்க இதெல்லாம் ராஜா காலத்துல ராஜா யூஸ் பண்ண ஐட்டம்ஸ். தண்ணி குடுவை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க நல்லாதாங்க இருக்கு. அடுத்து ஒரு மெயினான ஒரு ஐட்டம் வச்சிருக்காங்க பாருங்க. இதுக்கு பேர் ஏதோ சொன்னாங்க, ஞாபகம் இல்லை. மேல இருக்குது ஓலைச்சுவடி, கீழே இருக்கிறதுக்கு ஏதோ பேர் சொன்னாங்க பாருங்க. அந்த ஓலைச்சுவடியில இந்த வரலாறுல இருக்கிற அந்த புகைப்படம் கூட அதுல ஓவியமா வரைஞ்சு வச்சிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஒரு இது இருக்கு பாருங்க. இதுதான் யாருன்னு கெஸ் பண்ணுங்க. எல்லாமே மரத்தினால சிற்பம், ஆனா வந்து இது வந்து அப்சராவோட சிற்பம். 3 பேர் அப்சரா உண்டு, தெரியும்ல யார் யாருன்னு சொல்ல தேவையில்ல. மேனகா, ஊர்வசி, ரம்பா, இந்த 3 பேரோட சிற்பங்க மரத்துல செதுக்கி வச்சிருக்காங்க. இது வந்து துவாரக பாலகர்கள், இதுவும் மர சிற்பம் தான், நல்லா இருக்கு. மரத்துல சிற்பம் வச்சிருக்காங்க. ஸோ சிற்பங்கள், மர சிற்பங்களும் நிறைய இருக்குது அங்க. துவாரக பாலகர்கள், மர சிற்பங்கள், துவாரக பாலகர்கள். அப்புறம் வந்து அப்படியே பாத்தீங்கன்னா காளி சிற்பம். அப்புறம் பாருங்க இப்ப அடுத்து வரும் பாருங்க. போதும் போதும், நெக்ஸ்ட் போலாம். டக்குன்னு பேர்லாம் இதுக்கு மேல. ஸோ துவாரக பாலர்களை தாண்டியாச்சுன்னா அடுத்து வந்து லட்சுமியா. ஆமா லட்சுமி சிற்பம் நினைக்கிறது. லட்சுமி சிற்பம் வேற என்ன போட்டு பார்க்கலாமா? சாரி, சரஸ்வதி தேவியின் மத சிற்பம். அப்புறம் இங்க பாருங்க, அப்போ யூஸ் பண்ண ஆயுதங்கள் ராஜா காலத்துல ஈட்டி, கேடை, வாள், இதெல்லாம் அப்போ யூஸ் பண்றது. பத்தி என் கையில போட்டு சொருனா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவு ஷார்ப்பா இருக்கு பாருங்க. எல்லாம் டிஃப்ரெண்டா வால்ஸ். துப்பாக்கிலாம் யூஸ் பண்ணிருக்காங்க அந்த டைம்லயே. கட்டித்தரேன் இருங்க. துப்பாக்கி பிரெஞ்சுக்காரன் கொடுத்துருக்கான். அங்க ஒரு மூலிகை கட்டில சொன்னல, அதுவும் பிரெஞ்சுக்காரன் கொடுத்ததுதான். இது வந்து கொடுமையான கூண்டு, தண்டனை கூண்டாம். யாராவது கொடுமை பண்ணாங்கன்னா இதுல அடைச்சி தொங்க விட்டுருவாங்க, அவ்வளவுதான். இது நேரம் எடுக்க முடியாதனால சரிச்சு எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். உள்ள தூக்கி போட்டு கட்டி தொங்க விட்டுருவாங்க, அவ்வளவுதான். அதுலயே கடை தண்டனை கூடு. இது வந்து இந்த விலங்கு கையில போடுவோம்ல, போலீஸ் எல்லாம் போட்டு கொண்டு போவாங்கன்னா அந்த டைம்ல இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தா நிறைய விலங்கு, கொஞ்சம் பேர்னா 2 விலங்கு, கைக்கு விலங்கு, காலுக்கு விலங்கு, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குங்க பாருங்க. லெக் கஃபா ஏதோ எழுதி போட்டிருக்காங்க. அதெல்லாம் புதுசா தான் இருக்குது அந்த காலத்துல. கேன் கஃப். நெக்ஸ்ட் போலாமா? பாருங்க கண்ணு, வலது பக்கமும் இடது பக்கம் இருக்கிறது கண்ணுங்க. சும்மா டம்மி கண்ணுலாம் கிடையாது, ஒரிஜினல் கண்ணு. சுட்டா பொட்டுன்னு போயிடும் பாருங்க. அந்த காலத்துல கண்ணுலாம் யூஸ் பண்ணிருக்காங்க. கண்ணு, வாளு, வேற லெவல் இல்ல. ராஜா தானே.
ஓகே, வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க ஓகே, பார்த்தவங்களுக்கு மிகவும் நன்றி. அப்படியே ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு விசிட்டிங் ஏரியாவோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். சரியா? ஸோ இதெல்லாம் ஒரு நீளமான வால் ராஜ போட்டு 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 பாருங்க. ஃப்ரீயா இருந்தா, டைம் இருந்தா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வந்தா பப்னாவரம் பேலஸ் ஒருக்கா போய் பாருங்க. பிரம்மாண்டமா இல்லாட்டாலும் ரசிக்க மாதிரி ஒரு சில விஷயங்கள் அது எல்லாமே இருக்கும். ஸோ மரத்துல இருக்கும் மெயினா. ஸோ மற்ற பேலஸ் எல்லாம் கற்கள்ல இருக்கும், பார்த்துருப்பீங்க. இது வந்து மேக்சிமம் மரத்திலேயே செதுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த காலத்துல, பழைய காலத்துல மர வீடெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி. சரி, ஓகே.